உடனே பெரியவர் எனக்கு போன் பண்ணி, என்ன அகிலா அந்த கோடங்கி சொன்ன மாதிரியே சாமியாடியும் சொல்லுதுன்னு கேட்டாரு. ஐயோ அக்கா, அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா ஏய், அமைதியா இருக்க மாட்டியாடி? அதனாலதான் அசோக் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வாழ வந்த ஒருத்தியே மந்திரிச்ச கயிறை கட்டிக்கிட்டு திரியறா, அது குடும்பத்துக்கு நல்லது இல்லன்னு கோடாங்கி அவகிட்ட அவுக்க சொல்லியும் மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இப்போ சாமியாடி அம்மா மூலமா குலதெய்வமே அருள் வாக்கு சொல்லியிருக்கு. இதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவியாடா? ஆக இப்போ உனக்கு நம்பிக்கை வரல, அப்படிதானே? இத பாருங்க, நீங்க நம்புங்க நம்பாட்டி போங்க. ஆனா உள்ள ஒருத்தி உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவ பொழைக்கணும்னா கோடங்கியும் சாமியாடியும் சொன்னதுக்காகவாவது துர்கா அந்த கைத்த அவத்து எரிஞ்சுதான் ஆகணும். வீணா குணமாகட்டும், சாமிய வேண்டிக்கிட்டு இன்னொரு கயிறை கட்டிக்க சொல்லு. யாரு வேண்டான்னு சொன்னா? கடவுளே, இது நானா கட்டின கயிறா இருந்தா எப்பவோ அவுத்திருப்பேன். ஆனா கனகா கட்டி விட்ட கயிறாச்சு. நான் இல்லாதப்போ இந்த ஜமீனையே காத்தவ அவ எப்படி நம்ம குடும்பத்தை அழைக்கணும்னு நினைக்க போறான்? இது எப்படி உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைப்பேன்? கனகா கிட்ட வர இந்த கயிறை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு வர கொடுத்திருக்கேன். அசோக், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இந்த கயிறை பத்தி அவ வாயை திறக்கறாளா பாரு. அதனாலதான் எனக்கு இவ மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. சரி விடுறா, கயிறு அவுக்கலனாலும் பரவாயில்ல. துர்காவ இந்த கயிறை பத்தின உண்மைய சொல்ல சொல்லு.